படம் போடுங்க சார், தூங்கணும். ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பொங்கல் விஷஸ் டு எவ்ரிபடி. ஸோ இந்த விளாக்ல நீங்க பார்க்க போறது யுஎஸ்ஏல பொங்கல் செலிப்ரேஷன் நாங்க எங்க வீட்ல எப்படி பண்ணோம் அப்படின்றது தான். வெரி ஹேப்பி டு ஷேர் திஸ் வீடியோ வித் யூ. பிகாஸ் எனக்கு தீபாவளியை விட பொங்கல் வந்து ரொம்ப ஃபேவரட், க்ளோஸ் டு ஹார்ட் ஃபெஸ்டிவல். பிகாஸ் சின்ன வயசுல நாங்க இருக்கும்போதெல்லாம் என்னோட நேட்டிவ் பிளேஸ் ஆன சிவகங்கைக்கு என் பேரண்ட்ஸோட போய் கொண்டாடின மெமரிலாம் எனக்கு நிறையா இருக்கு. ஸோ சென்னையில அதுக்கப்புறம் வந்து இப்போ யுஎஸ்ல கொண்டாடுறது அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ ஹவ் வி பிளான்ட் எவ்ரிதிங் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ட்ரெஸ்ஸஸ். எனக்கு வந்து அப்பப்போ ஏதாவது நான் இந்தியால ஆர்டர் பண்றது வந்து கொரியர்ல இந்தியாலேருந்து இங்க வந்துரும். ஸோ அப்படி நான் தீபாவளி டைமுக்கு முன்னாடியே என்னோட பொங்கல் சாரியும் சேர்த்தே நான் அங்க வரமகாலட்சுமிலேருந்து வாங்கியிருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அவங்க தான் வந்து எனக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி குடுப்பாங்க. ஸோ அவங்க டைம் எப்படி இருக்கோ அத அட்ஜஸ்ட் பண்ணி வேகமா தச்சிட சொன்னேன். நடுவுல வந்து நைட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அவங்களோட வேஷ்டி, சட்டை எல்லாமே கூட இந்தியாலருந்து வாங்கிடுவோம். இங்கே வந்து நான் பொங்கல் ஷாப்பிங் எதுவுமே பண்ண மாட்டேன். ஐ மீன் ட்ரெஸ்ஸஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஜுவல்லரீஸ் எல்லாம் அதே மாதிரி தான். ஜுவல்லரியும் எனக்கு வந்து இந்தியால கொரியர்லேருந்து வந்துரும். ஸோ இருக்கிறதுல எது அதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டுருந்தேன். யூசுவலி பொங்கல் டே அன்னைக்கு இதுக்கெல்லாம் சுத்தமா டைம் இருக்காது. நெறைய வேலைகள் இருக்கும், ஓடிட்டுருக்கும். அதனால வந்து இதெல்லாம் ஒரு முன்னாடி நாளே எப்பவுமே எடுத்து வச்சுருவேன். எனி அக்கேஷன், என்ன ஃபெஸ்டிவல்னாலுமே இதெல்லாம் ஒரு நாள் முன்னாடி பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. ஆல்சோ எனக்கு இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரியில வந்து நெறைய மணி இன்வெஸ்ட் பண்றது புடிக்காது. ஒரு 3000 ரேஞ்சுக்குள்ள இருக்க மாரி ஜுவல்லரியா பார்த்து தான் Instagram பேஜஸ்லேருந்து ஆர்டர் பண்ணுவேன். அப்படி என்னோட சில ஃபேவரைட் பேஜஸ்ன்னு பார்த்தா, தைவிக்னு ஒரு பேஜ் இருக்கு அது. அதுக்கப்புறம் ஜிவாரா ஃபேஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஒரு 2, 3 இருக்கு. இது 2 இதுல ஆனா இது 2ல தான் நான் மோஸ்ட்டா ஆர்டர் போடுவேன். இப்போ எனக்கு இந்த 4 செட்டுல எது இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகும்னு சொல்லு, இந்த கலர் சாரிக்கு. இது 4 தான் நான் ஃபைனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாடல் அழகா இருக்கு. எல்லா தடவையும் இதையே சொல்ற? இல்ல, அது இந்த கலருக்கு அதுதான் மேட்ச் ஆகும். அந்த டிசைனே கிட்டத்தட்ட பாரு, இதுல இருக்க டிசைன் பாரு, இதுல இருக்க டிசைன் மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் இது இதெல்லாம் வேற பூ. இது நான் இப்பதான் கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்டேன். இது தீபாவளிக்கு போட்டேன். இதெல்லாம் அது அன்னமா மயில் மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் வந்து கரெக்டாக அப்படியே இந்த டிசைன் அப்படி உட்கார வச்சுன்னா அப்படியே உட்காரும் பாரு. இல்லை பாரு, அது மாதிரியே இருக்கு பாரு. சரிதா? ஓகே, சரி, ஓகே. இது சுத்தமாக சூட் ஆகாதுல்ல. நானும் இது ஏதாவது ஒரு சாரிக்கு பேர் பண்ணலான்னு பார்க்குறேன். என்ன கலர்? அழகாக இருக்குல்ல. அழகாக இருக்கு. அதுக்கு வந்து லைட் கலர் சாரியாக இருக்கணும். அது வந்து இதில் தெரியாது, இதில் போட்டுனா. சரி, ஓகே ஓகே, இதுதான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். என்னோட வீட்டில் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஈக்குவலி இந்த மாதிரி ஃபேஷன் சென்ஸ் இருக்கும். அதனால அவங்க கிட்ட கேட்டு டிசைட் பண்ணி இதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் சும்மா டி நகரில் ஏதோ ஒரு ஷாப்பில் ரேண்டமாக வாங்கினது. அதே மாதிரி அதுக்கு பேங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இண்டியன் பிரைட் அவுட்ஃபிட் அப்படி இல்லாட்டி சில்க் சாரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சூட் ஆகுற ஒரு ஐ ஷேடோ பேலட் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த ரெவல்யூஷன் பேலட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி நான் இந்த மாதிரி பிரைட் ஷேட் ஒன்று வாங்கி ஒரு பேலட் ஒன்று வாங்கிட்டா எல்லாத்துக்குமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் எடுத்து வச்சுட்டேன். ஜென்ஸுக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு தோணும் எனக்கு. ஒரு வேஷ்டியும், ஒரு சட்டையும் அத தவிர வேற என்னும் எடுத்து வைக்கிறதுக்கு இல்ல. எவ்வளோ ஈஸி அப்படின்னு நெனப்பேன். ஸோ அவங்களோட அவுட்ஃபிட்டும் எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டேன். மென்ஸ் ஷர்ட்னா வந்து வால்மார்ட்ல வந்து இது கிடைக்கும். ஜார்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது ஓரளவு இந்தியன் பேட்டர்ன்ல இருக்கிற ஷர்ட்டா இருக்கும். கொஞ்சம் அந்த காட்டன் அண்ட் நூல் மிக்ஸ்ட் மாரி இருக்கும். ஸோ அவங்களோட அவுட்ஃபிட் வந்து முடிஞ்சிருச்சு 2 பேருதும். அப்படியே வந்து பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சு வைக்கிறதுக்காக வந்துட்டேன்.
எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அத வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அத வந்து நான் மாத்திக்கிறதுக்கு விரும்பவே மாட்டேன். ஆ முடிஞ்ச அளவு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு நெனப்பேன். ஆனா, அத செய்ய முடியாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால வந்துட்டு எனக்கு இந்த பானையில தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாலருந்து வரும்போது இத கொண்டுட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அப்படி பிளான் பண்ணாம எனக்கு நார்மலா பொங்கல் வச்சேன். அது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஐயோ! இது ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வரும்போது இந்த பான வாங்கிட்டு வந்துட்டேன். மத்த பூஜை பாத்திரம்லாம் வெலக்கி முடிச்சுட்டு, ஓகே ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கிரீன் டீ பிரேக் ஒண்ணு. இது முடிச்சுட்டு நான் ஷாப்பிங் கெளம்பணும். ஸோ அதுக்கு ஒரு லிஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். எங்க வீட்ல வந்து என்னோட ஹஸ்பண்டும், பையனும் சொல்லுவாங்க, "போச்சு அம்மா டைரி எடுத்துட்டா, நம்ம எல்லாருக்கும் இப்ப வரிசையா வேல வைக்க போறா" அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னவோ ரொம்ப உண்மதான். நான் ஒரு பிளான் பண்ணி இப்படிதான் பண்ணணும், என்னென்ன வொர்க்ஸ் இருக்கு அப்படின்றத எழுதி வச்சுட்டேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கும். ஸோ யூசுவலி எனி அக்கேஷன் நான் பிளான் பண்றேன்னா, என்னென்ன வொர்க்ஸ் இருக்குன்னு அத அப்படியே லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு, யார் யார் என்னென்ன வேல பார்க்கணும் அப்படின்றத சொல்லிடுவேன். ஸோ, இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில மீட்டிங் இல்ல, ஃப்ரீயா இருக்கேன். உனக்கு ஏதாவது போணும்னா, கடைக்கு போணும்னா சொல்லு போலாம்" அப்படின்ட்டு. நார்மலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஆனா, கொஞ்சம் பொங்கல் காய்கறி அதெல்லாம் வாங்கணும். அதுக்காக கூட்டிட்டு சொல்லியிருந்தேன். "சரி ஓகே, நான் முடிச்சுட்டு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னாங்க. மீன்வைல் நான் வர்றதுக்குள்ள இவங்களுக்கு சில டெக்கரேஷன் ஐடியா சொல்லிட்டு போனேன். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் மாட்டி வச்சுருங்க அப்டின்ட்டு. ஆ இன்னும் நெறைய இருக்கு. அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன். பட் இதுவரைக்கும் நீங்க பண்ணுங்க அப்டின்னு சொன்னேன். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த மெனுல வந்து எனக்கு ஆ மஞ்ச பூசணிக்காவும், சர்க்கரைவள்ளி கிழங்கும் தேவைப்பட்டுச்சு. அது 2ம் இருந்தா தான் ஒரு பொங்கல் மாதிரியே ஃபீல் ஆகும். அத தான் தேடி வந்தோம். எங்க வீட்டு பக்கத்துல பாரத் பஜார்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க தான் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங்க்கு வந்தோம். நான் வந்து மஞ்ச பூசணிக்கா தேடி தேடி பார்க்குறேன். வெறும் ஒயிட் தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகுறதுல வந்து இஷ்டம் இல்ல. ஸோ இன்னும் ஒரு ஷாப் கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் வாங்குனோம். வாங்கிட்டு இன்னொரு ஷாப் போனோம். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நீ கண்டிப்பா இன்னொரு ஷாப் பார்த்து தான் ஆகணுமா? அது இல்லாட்டி உன்னால பண்ண முடியாதா?" அப்படின்னு. பட் அது வந்து எனக்கு அது எப்படி சொல்றது? அது ஒரு சென்டிமெண்ட் மாரி ஆயிடுச்சு இந்த டிஷ் எப்பவுமே. எங்க அம்மா செய்வாங்க. ஸோ அதே மாரியே நான் செஞ்சுட்டுருப்பேன் அந்த டிஷ்ஷ. ஸோ ஓகே. இல்ல தேடி பார்க்கலாம். கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஷாப்ல இல்லாட்டி அப்படின்னு. அது என்னன்னு தெரியல. இந்த வருஷம் வந்து மஞ்சள் இஞ்சி கொத்தே கிடைக்கவே இல்ல. ஒரு 4 கடை போயிட்டோம். சரி ஓகே. அது இல்லாட்டினா கூட பரவால்ல. பட் எனக்கு கண்டிப்பா வந்து கரும்பும், எல்லோ பம்ப்கினும் வேணும் அப்படின்னு சொன்னேன். சரி வா அப்படின்ட்டு ஒரு ஷாப்புக்கு போனோம். ஒரு 6, 7 இந்தியன் ஷாப்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணுல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நியூ இந்தியா பஜார் போனோம். அ அங்க வந்து கண்டிப்பா வந்து எல்லோ பம்ப்கின் இருக்கும்னு நெனச்சேன். அதே மாதிரியே இருந்தது. ஸோ எல்லோ பம்ப்கினும், கரும்பும் கெடைச்சது. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் மஞ்சள் இஞ்சி கெடைக்கல. நான் நெனச்சேன் நம்ம ஊர்ல இதெல்லாம் எவ்ளோ அசால்ட்டா கெடைக்கும். அதுவும் வீட்டு வாசலுக்கே எடுத்துட்டு வந்து வித்துட்டு போவாங்க. இப்படி ஒரு 2 ஹார்ஸா சுத்திட்டு இருக்கோமே அப்படின்னு நெனச்சேன். பட் ஓகே. வருஷத்துக்கு 1 நாள் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா கெடைச்சது வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம நாட்ல வந்து நமக்கு எஃபோர்ட்லெஸ்ஸா கிடைக்கிற சில விஷயங்கள வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் கூட பண்ண மாட்டோம். அது வந்து நம்ம மைண்ட்ல கூட கிராஸ் ஆகாது. ஆனா, இங்க வந்து அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம தேடும்போது தான் தெரியும். ச்சே! இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு விஷயமாவே நம்ம கன்சிடர் பண்ணதில்லல்ல. ஆனா, இங்க வந்து நம்ம இதுக்காகலாம் இவ்ளோ தேடுறோம் அப்படின்னு சொல்லி, ஆ வேற கண்ட்ரில இருக்கிறதுல சில பிளஸஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி எனக்கு வந்து மல்லி, முல்லை வந்து இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே. யூசுவலாவே இந்த மாரி ஏதாவது பொக்கே ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு நான் டெக்கரேட் பண்ணிப்பேன். ஆ மத்த ஸ்ப்ரிங்லேருந்து சம்மரோட எண்ட் வரைக்கும் வீட்லயே நெறைய பூ பூக்கும். இப்ப வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால வந்து பொக்கே தான் ஒண்ணு வாங்கலான்னு வந்தோம். சரி ரெட் ரோஸே வாங்கிக்கலாம். டசன் ரோசஸ்ன்னு விப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்டின்ட்டு சொல்லிட்டு, பக்கத்துல இருந்த ஹோம் டிப்போட்க்கு வந்தோம். அங்கேயும் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கி முடிச்சுட்டு, சரி போயிட்டு வீட்ல டெக்கரேஷன் வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்.
ஆ இது வந்து எங்களோட போகி டே. இந்த டைமுக்கெல்லாம் இந்தியால வந்து எல்லாரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு, எல்லா விஷஸ், கால்ஸ் எல்லாம் வந்துட்டுருந்தது. ஆ பட் வந்து எங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து போகி டே. என் பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவரும் எனக்கு டெக்கரேஷன்ல ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருந்தான். சரி ஓகே முடிச்சுட்டு, கொஞ்சம் அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுட்டோம்னா, காலையில கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த டைமிங் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு. அத அத பார்த்தா தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணும். ஆ அது என்னது இந்த ஆத்ம ஞான மையமா சம்திங் அந்த மாரி ஒரு சேனல். அவங்க போட்டுருவாங்க. இந்த டைம் இந்த டைம்ல பொங்கல் வச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து அது ஏன் எனக்கு அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும்னா, அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளா சொல்லுவாங்க. ஏதாவது சொல்றதா இருந்தா, அ இந்த டைம் உங்களால பண்ண முடியலையா? பரவால்ல. அதுக்கு அடுத்து இந்த டைம் இருக்கு. அதுல பண்ணுங்க. உங்களால இப்படி பண்ண முடியலையா? பரவால்ல. இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேனல நான் பார்த்தாலே வந்து என் ஹஸ்பண்டும் பையனும் கிண்டல் பண்ணுவாங்க. ய ய என் பையன் சொல்லுவான், "விட்டா இவங்க வந்து பொங்கல்னு எழுதி வச்சுருங்க. அதுவே போதும்னு சொல்லுவாங்க போலயே" அப்படின்னு சொல்லி. பட் பிராக்டிகலா அவங்க அப்படி சொல்றது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ, அந்த சேனல் பார்த்து ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட், பையன் 2 பேருமே வந்து பொங்கலுக்கு லீவ் போட சொல்லிட்டோம். நம்ம ஊர் மாதிரிலாம் இங்க லீவ் எல்லாம் இருக்காது. இன்டர்னலா தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம் ப்ராஜெக்ட்குள்ள. ஸோ, மோஸ்ட்டா இங்க கொஞ்சம் தெலுங்கு அண்ட் தமிழ் பீப்பிள் அப்படிங்கிறதுனால சங்கராந்தி, பொங்கல் 2மே வந்து நெறைய பேர் லீவ் எடுப்பாங்க. ஸோ, 2 பேருமே இன்னைக்கு லீவ் போட்டாங்க. அதனால ரொம்ப சீக்கிரம் எழுந்து பொங்கல் வைக்க வேணாம், பயங்கர குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 10:30 டூ 12 அந்த டைம் அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ, ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு படுத்தா சீக்கிரமா எழுந்து பண்ணிடலாம் அப்படின்றது தான். வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து சும்மா பொரியல் மாதிரி. இங்க வந்து இந்த எல்லோ கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கிடைக்கும். பட் டேஸ்ட் நல்லாருக்கும். ஸோ அது. அதுக்கு அடுத்து வந்து பூசணிக்காய் அண்ட் கொஞ்சம் அதோட கொஞ்சம் காய் போட்டு புளி மண்டின்னு சொல்லிட்டு எங்க ஊர் சைட்லாம் செய்வாங்க. கொஞ்சம் அப்படியே புளிப்பா இருக்கும். பட் வந்து அது ஒரு மாரி பொங்கலுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். ஸோ அந்த பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு ஒரு புளி மண்டி மாதிரி வச்சேன். ஆ அதுக்கப்புறம் வந்து அவியல் பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து ரெசிபி வீடியோவா ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். பட் எனக்கு அது சுத்தமா டைமே இல்ல. அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. அதுக்குள்ள வந்து நல்ல நேரம் வேற வந்துரும் அப்படின்றதுக்காக நான் சரி ஓகே இன்னொரு நாள் ரெசிபி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே ரேண்டமா சும்மா அப்படியே குக்கிங் ஷார்ட்ஸ் மாதிரி தான் வீடியோ எடுத்தேன். எங்க அம்மாவோட குக்கிங் எல்லாமே வந்து அவங்க சிவகங்கைன்றதுனால செட்டிநாடு ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ இந்த புளி மண்டிலாம் எனக்கு தெரியல நெறைய பேருக்கு தெரியுமான்னு. பட் அந்த சிவகங்கை சைட்லலாம் வந்து இந்த புளி மண்டிங்கிறது வந்து கல்யாண டிஷ்ஷா கூட பண்ணுவாங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ அந்த டிஷ்ஷு. அது முடிச்சுட்டு அவியலுக்கு வந்தேன். அவியல் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா ஒரு வேலையா தெரியும். இந்த Costcoல விக்கிற இந்த ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ்ல வச்சு செஞ்சா நல்லா டேஸ்டியா இருக்கு. இதுவே வந்து ஒரு 12 வெஜிடபிள் போட்டு பேக்லயே வரும். கட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அத வச்சுட்டு அவியல் பண்ணிடுவேன். நான் அந்த பூசணிக்கா புளிமண்டியே வந்து கொஞ்சம் டைல்யூட்டா பண்ணியிருந்தேன். ஸோ தட் அதிலயே வந்து போட்டு சாப்பிடுற மாதிரி. அதனால திக்கா வந்து ஒரு டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து வடை பண்ண போயாச்சு. நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவேன். நான் வந்து இப்போ வடையில வந்து ஒரு பெரிய ப்ரோ ஆயிட்டேன்னு சொல்லி. எனக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி கிரிஸ்பினஸ் வந்து ரொம்ப நாள் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி. பட் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, வடையும் வந்து ஏதோ ஒரு அல்ஜீப்ரா ஃபார்முலா மாதிரி தான். அது கரெக்ட்டான டைம் சோக் பண்ணி அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா அரைச்சு எடுத்துட்டோம்னா, வடை வந்து செம சூப்பரா இருக்கு. ஆல்சோ வந்து கிரிஸ்பினஸும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கு. ஸோ வந்து இப்போ ஈஸியா செய்யறதுனால இது ரொம்ப புடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட்லாம் டென்ஷனா இருக்கும் இந்த வடை செய்யறதுக்கு. ஆ இப்ப வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அதே மாதிரி லிவிங் இன் த யுஎஸ்ஏ எனக்கு வந்து இந்த மாவு ஃபெர்மென்ட் ஆகுறத பார்க்கறது ஏதோ எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குற மாரி ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்பா பொங்கிடுச்சு நல்ல வழியா சாஃப்ட்டா இட்லி வந்துரும் அப்படின்னு.
பிகாஸ் இங்க அடிக்கிற வெதருக்கு வந்து நம்ம ஊர்லலாம் ஒரு 6 ஹார்ஸ்ல புளிக்கிற மாவு எனக்கெல்லாம் வந்து இந்த மாவு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 26 ஹார்ஸ் ஆச்சு புளிக்கிறதுக்கு அவனுக்குள்ள வச்சு. எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் பாட்ல மாவு புளிக்க வைக்கிறது சுத்தமா புடிக்கல. பிகாஸ் அது அடியிலலாம் கொஞ்சம் மாவு வெந்த மாதிரி ஆயிடுது. அது நல்லா இல்ல. ஸோ அவன்ல தான் புளிக்க வைக்கணும். அதுக்கேத்த டைம் நம்ம பார்த்து கொஞ்சம் ஏர்லியா அரைச்சு வச்சுட்டோம்னா, 26 ஹார்ஸ்க்கு அப்புறம் புளிச்சா ஒரு சாஃப்ட்டான இட்லி கிடைச்சிருந்தது. ஸோ இட்லி வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு வந்து பொங்கல் வைக்கணும். அது மட்டும் தான். முடிச்சுட்டு போயிட்டு சாரி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன்னா, அத கட்டிட்டு வந்துட்டு ஏதாவது பண்ணா ஏதாவது பற்ற போதே அப்படின்னு கொஞ்சம் பயமா இருந்தது. அதனால எப்பவுமே வந்து நான் அ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, பூஜைக்கு முன்னாடி போயிட்டு சாரி கட்டிட்டு வந்துருவேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, போயிட்டு டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். தேங்காய் உடைக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆ இங்க வந்து தேங்காய் வந்து நமக்கு நல்லா உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மாரி ரேரா நடக்கும். அதனால எனக்கு அங்க சாமி முன்னாடி உடைச்சு உள்ள தேங்காய் ஏதாவது ஆயிருந்தா மனசு கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால, கிச்சன் கிட்ட உடைச்சுட்டு அது நல்லா இருந்ததுனா தான் இங்க கொண்டு வந்து வைப்போம். ஆ இங்க வந்து தேங்காய் நமக்கு மோஸ்ட்டா மெக்சிகோலேருந்து வரும். கொஞ்சம் ஆயிலியா இருக்கும். அதனால நமக்கு பூஜா கோகனட் அப்படின்னு சொல்லி தனியா விப்பாங்க. அதுலேருந்து வாங்கணும். அது நம்ம எவ்ளோ பார்த்து வாங்குனாலும் சில சமயம் வந்து உள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். அது மனசு கஷ்டமாயிடும். அதனால வந்துட்டு எனக்கு அங்க கிச்சன் கிட்டயே உடைச்சுட்டு நல்லா இருந்தா இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு நான் யுஎஸ்க்கு வந்த டைம்ல இந்த மாரி ஆனப்போ எனக்கு சென்டிமென்ட்டா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐய்யயோ! என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நெறைய பேருக்கு இந்த மாரி தான் நார்மலாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே பரவாயில்லன்னு இந்த வாட்டி தேங்காய் நல்லா வந்தது. ஸோ அதுவே ஒரு சந்தோஷம். அத முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிடுறதுக்கு வந்துட்டோம். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேச்சுலர்ஸா சில பேரு. அவங்க எங்க ஃபேமிலியோட இல்லாததுனால பொங்கல் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டும், பையனும் கொண்டு போய் குடுத்துட்டு வருவாங்க. அவ்வளோதான். இங்க மத்தபடி வந்துட்டு அந்த டே வந்து எங்களுக்கு இதுவே பாதி டேவே முடிஞ்சிரும். இந்த வேலைகள்லாம் முடியறதுக்குள்ள. ஸோ அப்படியே முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் ஒண்ணு எப்பவுமே பண்ணுவோம். ஸோ அந்த ஷூட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலா எங்களுக்கு பொங்கல் எக்ஸைட்மென்ட்டா இருந்தது ஜனநாயகன்னு. எஃப்டிஎஃப்எஸ் வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லி. பார்த்தா வந்து படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பராசக்தி வந்தது. அது பார்த்தாச்சு. ஸோ வேற ஏதாவது மூவி போலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ, என்னோட ஹஸ்பண்டும், பையனும் வந்து சும்மா "வா வாத்தியார் போலாம் நைட் ஷோ" அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு செம்ம டயர்டா இருந்தது இன்ஃபாக்ட் சொல்லப்போனா. அவ்ளோ வேலை இருந்தது 2 டேஸா. உங்க பிரைவேட் ஷோ வா வாத் யாரு கூட்டாண்ட பாருங்க இந்த தியேட்டரவே புக் பண்ணிக்கணும் இந்த பொங்கலுக்காக சிறப்பு புக்கிங் நம்மள பிரைவேட் ஷோ வா வாத் யார் இல்ல நீங்க பிரைவேட் ஷோலாம் ஒண்ணும் புக் பண்ணல. தியேட்டர்ல ஆளே இல்ல. நாங்க 3 பேர் மட்டும் தான் இருந்தோம் இந்த படம் பார்க்க. தியேட்டர்ல ஆள் இல்லன்னதுமே நான் நினைச்சேன், மொக்கையா இருக்கு போலயேடா அப்படின்னு. ஆமாமா மொக்க தான் தெரிஞ்சு தான் வந்தோம் அப்படின்னா. அதான் நாங்க 2 பேர் தான் சீக்கிரம் படம் போடுங்க சார், தூங்கணும். படம் பார்க்கறதுக்கு வந்தது நாங்க 2 பேர் தான். இவர் இல்ல. 5 நிமிஷத்துல நீ தூங்க வைக்கல.
ஸோ இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் vlog. See you in the next video. Bye bye.